முதலீடுகள் மூலம் தமிழ்நாட்டை 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றக்கூடிய இலக்கை அடைவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொழில் முதலீடுகளை தமிழகம் நோக்கி இருக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா புறப்பட்டார். இதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு சென்ற முதலமைச்சரை அமைச்சர்கள் துரைமுருகன், பெரியசாமி, KN நேரு, சேகர் பாபு, தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் வரவேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், இதற்கு முன்பு ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக தெரிவித்தார். திமுக பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் 872 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். இந்த 3 ஆண்டு காலத்தில் இதுவரை 872 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. இதோட மொத்த மதிப்பு 9,99,093 கோடி ரூபாய். இது மூலமாக 18,89,234 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதில் 234 திட்டங்கள் உற்பத்தியை தொடங்கிட்டாங்க. 4,16,717 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு. மற்ற ஒப்பந்தங்களும் படிப்படியாக அடுத்து செயல்பாட்டுக்கு வரும். முதலீடுகள் எல்லாம் தமிழ்நாட்டை 2030க்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றக்கூடிய நம்ம இலக்கை விரைவாக அடைவோம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், தமிழகத்திற்கான ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிலுவைத் தொகையை விரைந்து வழங்க கோரி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக கூறினார். அமைச்சரவை மாற்றம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு வெயிட் அண்ட் சி என்று முதலமைச்சர் பதிலளித்தார். மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. வெயிட் அண்ட் சி. ரஜினி, அமைச்சர் துரைமுருகன் விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர்கள் இருவரும் நீண்டகால நண்பர்கள் என்றும் துரைமுருகன் கூறியது போல இதனை பகைச்சுவையாக்க வேண்டாம் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். அவங்க 2 பேரும் நீண்டகால நண்பர்கள். அவரும் சொல்லிட்டாரு, இவரும் சொல்லிட்டாரு. அதை நீங்கள் அவர் சொன்ன மாதிரி நகைச்சுவையாக எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் கருதுகிற மாதிரி பகைச்சுவையாக எடுத்துக்கக்கூடாது. அதுதான் அவர் சொன்னதான் நான் திருப்பி சொல்கிறேன்.